என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிளான்ட் அனாட்டமி தாவர உள்ளமைப்பியல் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம், திசு மற்றும் திசு தொகுப்பு என்ற பாடத்திலே டிஎஸ் ஆஃப் மோனோகாட் ரூட், ஒரு வித்தலை தாவர வேரின் குறுக்குவெட்டு தோற்றம் அல்லது உள்ளமைப்பு குறித்த ஒரு சின்ன அறிமுகம், அது ரிலேட்டடா போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் பற்றி விளக்கலாம் என்று இருக்கிறேன். ஆர் யூ ரெடி? எஸ். அனாட்டமியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது மோனோகாட் ரூட், ஒரு வித்தலை தாவர வேர். அதுக்கு எக்ஸாம்பிளா மெய்ஸ் ரூட், மக்காச்சோள வேர். அதோட உள்ளமைப்பு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்க டயக்ராம் கிரவுண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரவுண்ட் பிளான்ல உங்களுக்கு என்னென்ன பார்ட் இருக்கும், வெளியில இருக்கிறதுக்கு எபிடர்மிஸ் ஆர் ரைசோடர்மிஸ், புறத்தோல்னு பேரு. செகண்ட் இருக்கிற ஜோனை கார்டெக்ஸ், புரணி என்று அழைப்பார்கள். மூணாவது உள்ள இருக்கிற பார்ட்டுக்கு ஸ்டீல் அப்படின்னு பேர். இது கிரவுண்ட் பிளான். இதுவே போர்ஷன் என்லார்ஜ்டு பாருங்க. போர்ஷன் என்லார்ஜ்ல திஸ் லேயர் இஸ் எபிடர்மிஸ், புறத்தோல். அந்த எபிடர்மிஸ் எடுத்த மேல, எபிடர்மிஸ்க்கு மேல பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் ரூட் ஹேர், வேர் தூவி அப்படின்னு பேரு. இந்த ஜோனை தான் நம்ம அங்க கார்டெக்ஸ், புரணி என்று அழைத்தோம். அந்த கார்டெக்ஸ் இதுவரையும் இருக்கும். இங்கேருந்து ஆரம்பிச்சு இதுவரையும் இருக்கிறதுக்கு கார்டெக்ஸ். அதுக்கப்புறம் உள்ள இந்த பார்ட் ஃபுல்லாத்துக்கும் என்ன பேருனா ஸ்டீல் அப்படின்னு பேர். இந்த ஸ்டீல்ல யார் யார் இருப்பாங்கன்னா, நம்பர் 1 pericycle, this layer, இதுக்கு பேரு pericycle அப்படின்னு பேரு. அந்த pericycleக்கு அப்புறம் vascular tissues இருப்பா. இது பாருங்களே, this represent the xylem and this area represent the phloem. xylem பெருசா இருக்கிறதுக்கு மெட்டாசைலம்னு பேரு, சின்னதா இருக்கிறதுக்கு புரோட்டோசைலம்னு பேரு. இது ரெண்டையும் vascular tissuesனு சொல்லுவாங்க. நடுவுல சென்டர்ல என்ன இருக்கும்னா பித் இருக்கும். இது ஒவ்வொரு பார்ட்டை பத்தியும் நம்ம டீடைல்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கறது எபிடர்மிஸ்னு சொல்லலாம், ரைசோடர்மிஸ்னு சொல்லலாம், எபிப்ளெம்மான்னு சொல்லலாம். இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் மேட் அப் ஆஃப் க்ளோஸ்லி பேக்ட் parenchyma செல்ஸ். வெளிப்புற அடுக்கு நெருக்கமாக அமைந்த parenchyma செல்களினால் ஆனது. The function of rhizodermis or epidermis or epiblemma is to protect the internal tissues from external injuries. வெளிப்புற பாதிப்பிலிருந்து தாவர வேரின் உட்புறத்தை பாதுகாக்கின்ற பணியினை செய்கிறது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. கார்டெக்ஸ் இருக்கும், எண்டோடெர்மிஸ் இருக்கும், பெரிசைக்கிள் இருக்கும், வாஸ்குலர் டிஷ்யூஸ், பித், அவங்க அத்தனை பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் இது பண்ணுவாங்க. ரூட்ல ரொம்ப முக்கியமா எடுத்துட்டோம்னா கியூட்டிக்கல் இருக்காது, ஸ்டொமேட்டா புறத்தோல் துளை இருக்காது, மல்டி செல்லுலர் எபிடெர்மல் ஹேர்ஸ், பல செல்களினாலான புறத்தோல் துவிகள் காணப்படாது. அதுக்கு பதிலா யூனிசெல்லுலர் ரூட் ஹேர்ஸ், ஒரு செல்லினாலான வேர் தூவிகள் காணப்படும். The root hairs are the organs of absorption. இதுதான் உறிஞ்சுகின்ற பணியினை செய்யும். நெக்ஸ்ட் பார்க்குறப்ப ரூட் ஹேர்னு சொன்னேன், அதோட ரோலையும் திருப்பி பார்ப்போம். அந்த ரைசோடர்மிஸ்க்கு எடுத்துட்டோம்னா, அந்த ரைசோடர்மிஸ் ஆர் எபிடர்மிஸ் ஆர் எபிப்ளெம்மால 2 டைப் செல் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். ஒன்னுக்கு பேரு லாங் செல்னு பேரு, இன்னொன்னுக்கு பேரு ஷார்ட் செல்னு பேரு. நீண்ட செல், குட்டையான செல். இந்த குட்டையான செல் இருக்கு பாருங்களே, அதை தான் ட்ரைகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரைகோபிளாஸ்ட்ல இருந்து தான் ரூட் ஹேர்ஸ் ஒரிஜினேட் ஆகும். இந்த ரூட் ஹேர் தான் வாட்டரையும் மினரலையும் அப்சார்ப் பண்ணும். அப்ப நீரை உறிஞ்சுறது வேர் நம்ம சொல்லக்கூடாது, வேர் தூவிதான் நீர் மற்றும் கனிம பொருட்களை உறிஞ்சுகின்ற பணியினை செய்கிறது. ஆர்கன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஏற்கனவே நீங்க சின்ன கிளாஸ் படிக்கிறப்ப ஆர்கன்ஸ் ஆஃப் பெரினேஷன் ஒன்று படிச்சிருப்பீங்க. பல்லாண்டு வாழ் உறுப்பாக செயல்படுவது. அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் படிச்சிருப்பீங்க. அதாவது தரைகீழ் தண்டை எடுத்துட்டேன்னா they live for many years. அவங்களை ஆர்கன்ஸ் ஆஃப் பெரினேஷன் என்று கூறுவார்கள். பல்லாண்டு வாழ் உறுப்பு என்று அழைக்கப்படும். இது ஆர்கன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன், உறிஞ்சு உறுப்பு என்று அழைக்கப்படும். நெக்ஸ்ட் வருது கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்னா என்ன? எபிடெர்மிஸ்க்கும் பெரிசைக்கிளுக்கும் நடுவில் இருக்க ஏரியா இருக்கு பாருங்களே, இது ஃபுல்லாத்துக்கும் கார்டெக்ஸ்னு பேர். இப்போ எபிடெர்மிஸை விட்டுடுங்கோ, உள்ள வர பெரிசைக்கிள், வாஸ்குலர் டிஷ்யூஸ், பித்த விட்டுடுங்கோ, இதுதான் கார்டெக்ஸ்னு சொல்லுவோம்.
The cortex of root is homogeneous in nature and it is multi-layered. பல அடுக்குகளினாலானது, ஒரே மாதிரியான செல்களினால் ஆனது. ஹோமோஜீனஸ் அப்படின்னா மேட் அப் ஆஃப் சிமிலர் ஒரு ஐடென்டிக்கல் செல்ஸ்னு பேர். இங்க யார் இருப்பாங்க? பேரன்கைமா இருக்கும். பேரன்கைமா இருந்தாலே தெரியும் அதோட முக்கியமான ரோல் என்னவா இருக்க முடியும்? ஸ்டோரேஜ். அது ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பிளாஸ்டிட் இங்க ஹெல்ப் பண்ணுவா. அந்த பிளாஸ்டிடோட பேர் என்ன? லியூகோபிளாஸ்டிட். ஏற்கனவே குளோரோபிளாஸ்டிட், குரோமோபிளாஸ்டிட், லியூகோபிளாஸ்டிட்னு 3 படிச்சிருப்பீங்க. பச்சை நிறத்தில் காணப்படுதல். The green colored plastids are called chloroplastid. The colored plastids are called chromoplastids, நிறமுடைய கணிகங்கள். And colorless plastids are called the leucoplastids, நிறமற்ற கணிகம். இதோட ரோல் ஸ்டோரேஜ். The innermost layer of the cortex of dicot as well as monocot root is said to be endodermis. ரொம்ப முக்கியம். ஒரு வித்தலை தாவர வேராக இருக்கலாம், இருவித்தலை தாவர வேராக இருக்கலாம். ஒரு வித்தலையா இருந்தாலும் சரி, இருவித்தலையா இருந்தாலும் சரி, அதனுடைய புறணியின் கடைசி அடுக்கிற்கு, அக அடுக்கிற்கு, உட்புற அடுக்கிற்கு அகத்தோல் என்று பெயர். அந்த அகத்தோலை பத்தி பார்ப்போம். அந்த அகத்தோல்ங்கிறது என்ன சொன்னேன்? எண்டோடெர்மஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவா. இது எவ்வளவு லேயர் இருக்கும்? ஒரு லேயர் இருக்கும். செல்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? பேரல் மாதிரி இருக்கும். without intercellular spaces. ரொம்ப க்ளோஸ்லி பேக்டா இருக்கும். நெருக்கமாக அமைந்திருப்பதன் காரணமாக அவர்களிடம் என்ன இருக்காதுன்னா இன்டர்செல்லுலர் செல் இடைவெளிகள் காணப்படாது. இது மாதிரி இருக்கும். வேற என்னதுல ஸ்பெஷாலிட்டி? This endodermis with 2 types of cells. அவங்கள்ட்ட 2 வகையான செல் இருப்பாங்க. ஒரு செல்லுக்கு பேரு பேசேஜ் செல், வழி செல்கள் பேர். பாக்கி செல்ல எடுத்துட்டோம்னா அவர்களுக்கு காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ், காஸ்பாரியன் பட்டைகள் என்று பெயர். இது பேசேஜ் செல், இது காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ். அப்படின்னா என்ன? அதை பத்தி நம்ம தனியா பார்ப்போம். வாட் ஆர் பேசேஜ் செல்ஸ்? இப்ப படத்தை என்ன கவனிங்கோ. எஸ், கான்சென்ட்ரேஷன் இங்கதான் இருக்கணும், எங்கேயும் முழிக்க கூடாது, சமத்தா பார். இது எண்டோடெர்மிஸ். அதுக்கப்புறம் யார் இருப்பா? பெரிசைக்கிள்னு ஒரு லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள xylem இருக்கும். குட்டி சைலத்தை புரோட்டோசைலம் சொல்லுவா, குண்டு சைலத்தை மெட்டாசைலம்னு சொல்லுவோம். In the endodermis, the thin-walled parenchyma cells present in the opposite region of the protoxylem. இந்த புரோட்டோசைலத்துக்கு நேர எண்டோடெர்மிஸ்ல இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் தான் passage cells பேர். The thin-walled parenchyma cells present in the endodermis opposite to the protoxylem are called passage cells. ஒரு வித்தலை தாவர வேரின் அகத்தோலிலே புரோட்டோசைலம் முனைக்கு எதிராக காணப்படுகின்ற மெல்லிய செல் சுவரை பெற்றிருக்கக்கூடிய பேரன்கைமா செல்களுக்கு வழி செல்கள் என்று பெயர். Through the cells only entry of water takes place from cortex to xylem. புறணியிலிருந்து நீரானது சைலத்தை இதன் வழியாகத்தான் அடையும். சைலத்துக்கு வாட்டர் வர்றது இது வழியா தான் வரும். அப்ப வாட்டர் காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ். இப்ப திருப்பி டயக்ராம பாருங்க. இது எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ்க்கு அப்புறம் யார் இருப்பா? பெரிசைக்கிள். பெரிசைக்கிளுக்கு அப்புறம் யார் இருக்கும்? xylem. இது புரோட்டோசைலம் குட்டியா இருக்கிறது, பெருசா இருக்கிறது மெட்டாசைலம்னு தெரியும். இததான் பேசேஜ் செல்னு சொல்லி கொடுத்தேன். அந்த பேசேஜ் செல்லை தவிர பாக்கி எல்லா செல்லோட ரேடியல் வால், கிராஸ் வால், டான்ஜென்ஷியல் வால் எல்லாத்துலயும் சூபரின் அப்படின்னு ஒரு செல் வால் மெட்டீரியல் டெபாசிட் ஆகிருக்கும். இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேரு காஸ்பாரின்னு பேரு. ஸோ அதுக்கு பேரு காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு பேரு. காஸ்பாரியன் பட்டைகள் என்று அழைப்பார்கள். எல்லா செல் வால் மெட்டீரியலும் மேட் அப் ஆஃப் ஹைட்ரோஃபிலிக் கொலாய்ட்ஸ் which imbibe, which absorb water. செல் சுவரில் காணப்படுகின்ற வேதிப்பொருட்கள் நீர் நாட்டம் உடையவை. வாட்டரை பிடிச்சி அப்படியே ஜிங்னு அப்சார்ப் பண்ணிடுவா. எல்லா செல் வால் மெட்டீரியல்லாம் செல்லுலோஸ், செமிசெல்லுலோஸ், பெக்டின், கியூட்டின், கைட்டின் அது மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பார்த்தேன்னா சூபரின் மட்டும் இட் இஸ் இம்பர்மியபிள் டு வாட்டர். இது மட்டும் நீரினை உறிஞ்சாது. அப்ப இது வழியா வாட்டர் உள்ளேயும் போக முடியாது, வெளிலையும் போக முடியாது. The main function of casparian strips is to prevent entry as well as backflow of water. அதாவது உட்புறத்தை நீர் செல்றதையும் தடுக்கும், பேக்ஃப்ளோவையும் தடுக்கும். அப்ப இது வழியா வாட்டர் உள்ள போகவே முடியாது. இந்த பேசேஜ் செல் வழியா தான் போக முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் இங்க கொடுத்திருக்கேன். It does not permit flow of water from cortex to xylem. புறணியிலிருந்து
நீரானது சைலத்தினை அடைவதை இது தடுக்கிறது. காரணம், இட் இஸ் இம்பெர்மியபிள், சுபரன். இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், ஸ்டீல். ஸ்டீல் ரெப்ரசன்ட் த பெரிசைக்கிள். பெரிசைக்கிள்னு ஒன்று இருக்கும். அது பெரிசைக்கிளுக்கு அப்புறம் யார் இருப்பா? xylem இருக்கும், இந்த phloem இருக்கும், அதை தவிர சென்டர்ல இருக்கக்கூடிய பித். இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டீல்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பெரிசைக்கிள், செகண்ட் த வாஸ்குலர் டிஷ்யூஸ், தேர்ட் த பித். இது மூணும் சேர்த்து தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டீல் என்று கூறுவார்கள். அப்ப எபிடெர்மிஸ் விட்டுடும், கார்டெக்ஸை விட்டுடும். அது ரெண்டை தவிர பிளான்ட்ல இருக்கிற பார்ட், ரூட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல இருக்க பார்ட், மோனோகாட் ரூட்ல இருக்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட பார்ட்டுக்கு ஸ்டீல்னு பேர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பெரிசைக்கிள். ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த பெரிசைக்கிள் எடுத்துனோம்னா ஃபியூ லேயர்ஸ். அங்க ஒரு லேயர்னு டைகாட்ல பார்த்தோம். இங்க பெரிசைக்கிள் ஒரு லேயரும் இருக்கலாம், 1 or 2 layers, 3 லேயர்ஸும் இருக்கலாம். இந்த பெரிசைக்கிள் இட் இஸ் மேட் அப் ஆஃப் parenchyma. இது parenchymaவால் ஆனது. முக்கியம் திக் வால்ட். கொஞ்சம் செல்வால் மெட்டீரியல் நிறைய டெபாசிட் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் திக்கா இருக்கும். ஓகேயா? இதுதான் இதில் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இதுதான் சொன்னேன் பெரிசைக்கிள். இங்க பாருங்க, இங்க xylem இருக்கும். குட்டியா போடுறது புரோட்டோசைலம், பெருசா போடுறது மெட்டாசைலம். இங்க பாருங்க, இதெல்லாம் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? இது மாதிரி xylem, phloem நிறைய பேச்சஸ்ல இருப்பாங்க. இதை தாண்டி நடுவில் இருக்கு பாருங்க, இந்த சென்டர்ல இருக்கிற வாழ்க்கை தான் பித்னு பேர். The central portion of monocot root is said to be pith. உருவத்தலை தாவர வேரின் மைய பகுதிக்கு பித் என்ற பெயர். பித்தை இன்னொரு பேர் மெடுல்லா என்றும் அழைக்கலாம். It is made up of parenchyma. இது parenchymaவினால் ஆனது. பனி parenchymaனாலே the storage is the main function. So இது இம்பார்ட்டன்ட்டா உனக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது vascular tissues. xylem, phloem, xylem, phloem, xylem, phloem, xylem, phloem, xylem, phloem, xylem, phloem. Xylem and phloem are arranged in alternate radii. Radial vascular bundle. xylemum phloemum வெவ்வேறு ஆரங்களில் அமைந்திருந்தால் அதற்கு ஆரப்போக்கு வாஸ்குலர் கற்றை என்று பெயர். இங்க xylem எவ்வளவு பேட்ச் இருப்பாங்க? 1, 2, 3, 4, 5, 6 நிறைய இருக்கும். xylem and phloem are present in many patches. அதுக்கு பேர் பாலியார்க் xylem என்று கூறுவார்கள். பல முனை xylemமானது காணப்படும். அப்ப ரேடியல் ஆரப்போக்கில் அமைந்த வாஸ்குலர் கற்றையானது காணப்படும். பாலியார்க் xylem பலமுனை xylemமானது காணப்படும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வேற என்ன ஸ்பெஷல்? புரோட்டோசைலம் எப்பயுமே ரூட்டை பொறுத்தவரையும் மேலதான் பார்த்துட்டு இருக்கும். புரோட்டோசைலம் பாயிண்ட் டுவர்ட்ஸ் a periphery. The xylem is said to be exarch. வெளி நோக்கிய xylemமானது இவர்களில் காணப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்தது, இந்த xylemத்துக்கும் phloemத்துக்கும் நடுவுல ஒரு டிஷ்யூ இருக்கும். The xylem and phloem separated by a tissue called the conjunctive tissue. xylemத்தையும் phloemத்தையும் பிரிக்கின்ற ஒரு திசுவிற்கு இணைப்பு திசு என்ற பெயர். அந்த இணைப்பு திசுங்கிறது டைகாட்டை பொறுத்தவரையும் அது parenchymaனால ஆகி இருக்கும். Here it is made up of sclerenchyma. அப்ப xylemத்துக்கும் phloemத்துக்கும் நடுவுல ஒரு டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூக்கு பேரு கன்ஜங்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசுன்னு பேரு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் sclerenchyma. இம்பார்ட்டன்ட் ஆகும். அப்புறம் இந்த மோனோகாட் ரூட்டை பத்தின எக்ஸ்பிளனேஷன் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ரிலேட்டடா நம்மளுக்கு எக்ஸாமினேஷன்ல போட்டி தேர்வுகள்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம் பாப்போமா? ஆர் யூ ரெடி? ஓகே. கொஸ்டின் நம்பர் 1 ஃபார் யூ. Cortex is the region found between. Cortex அப்படின்னா புரணி என்று கூறுவார்கள். புரணி இவற்றிற்கு இடையே காணப்படும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எபிடெர்மிஸ் அண்ட் ஸ்டீல். எபிடெர்மிஸ்ங்கிறது வெளிப்புற அடுக்கு. வெளிப்புற அடுக்கு அப்புறம் கார்டெக்ஸ் வரும், அப்புறம் எண்டோடெர்மிஸ் வரும், பெரிசைக்கிள், வாஸ்குலர் டிஷ்யூ, xylem, phloem, pith. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கா? கார்டெக்ஸ் இஸ் த ரீஜன் யாருக்கு யாருக்கு நடுவில் இருக்கும்? எபிடெர்மிஸுக்கும். அதே பாருங்க, கார்டெக்ஸ் எங்க இருக்கும்? எபிடெர்மிஸுக்கும் ஸ்டீலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரீஜன் தான் நமக்கு கார்டெக்ஸ்னு பேரு. அப்ப இந்த புரணிக்கு இதுதான் சரியான விடை. பெரிசைக்கிளுக்கும் எண்டோடெர்மிஸ்க்கும், பெரிசைக்கிளுக்கும் எண்டோடெர்மிஸ்க்கும் நடுவில் எந்த ரீஜனுமே இருக்காது. ஸோ அது தப்பு. எண்டோடெர்மிஸ் அண்ட் பித். எண்டோடெர்மிஸுக்கும் பித்துக்கும் நடுவில் யார் இருப்பா? பெரிசைக்கிளும் வாஸ்குலர் டிஷ்யூஸும் இருக்கும். அப்ப இதுவும் தப்பு. எண்டோடெர்மிஸ் அண்ட் வாஸ்குலர் பண்டல். எண்டோடெர்மிஸ்க்கும் வாஸ்குலர் பண்டலுக்கும் நடுவுல யார் இருப்பா? பெரிசைக்கிள் இருப்பா. இப்ப இதுவும் தப்பு. ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? பாருங்க, the correct answer is option A, epidermis and steel.
எபிடர்மிஸுக்கும் ஸ்டீலுக்கும், புறத்தோலுக்கும் ஸ்டீலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரீஜனுக்கு தான் என்ன பேரு? ரீஜன் இஸ் செட் டு பி கார்டெக்ஸ். எபிடர்மிஸுக்கும் ஸ்டீலுக்கும் நடுவில் இருக்க ரீஜனுக்கு என்ன பேரு? கார்டெக்ஸ், புரணி என்று பெயர். இப்ப பாக்கி எல்லா ஆப்ஷனும் என்ன ஆயிடும்? தப்பா போயிடும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. A major characteristic of monocot root is the presence of. ஒருவித்தலை தாவர வேரின் சிறப்பு பண்பு இதனை பெற்றிருத்தல். ஓனா சொல்லிட்டு வராங்க, பார்ப்போம். 4 ஆப்ஷன்ல எதை ரைட் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, வாஸ்குலர் பண்டில்ஸ் வித்தவுட் கேம்பியம். வாஸ்குலர் கற்றையிலே கேம்பியம் காணப்படாது. எஸ், சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் இங்க கேம்பியம் இருக்காது. இந்த ஆப்ஷன் ரைட் மாதிரி படுறது. பாக்கி செக் பண்ணிடுவோம். Cambium sandwiched between phloem and xylem along the radius. அதாவது phloemத்துக்கும் xylemத்துக்கும் நடுவில் கேம்பியம் இருக்கும். இது மாதிரி இருந்தால் conjoined collateral, conjoined ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றைன்னு பேரு. அது யார்கிட்ட இருக்கும்? டைகாட் ஸ்டெம், இருவித்தலை தாவர தண்டிலே காணப்படும். அப்ப இந்த ஆப்ஷன் வரதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. ஓபன் வாஸ்குலர் பண்டில், திறந்த வாஸ்குலர் கற்றை, xylem phloem நடுவில் கேம்பியம் இருந்தால் secondary growth takes place. The vascular bundle is said to be open. xylem phloem நடுவில் கேம்பியம் இருந்தால் இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறும். அதற்கு திறந்த வாஸ்குலர் கற்றை, இதுவும் பாசிபிலிட்டி இல்ல. scattered vascular bundle, வாஸ்குலர் கற்றையானது சிதறி காணப்படும். இது இந்த வாஸ்குலர் கற்றை சிதறி காணப்படும் எங்க இருக்கும்? வாஸ்குலர் bundles are scattered in monocot stem. ஒருவித்தலை தாவர தண்டிலே வாஸ்குலர் கற்றையானது சிதறி காணப்படும். அப்ப இதுவும் ஆப்ஷன் இல்லை. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மோனோகாட் ரூட். இதை பொறுத்த வரையும் மோனோகாட் ஸ்டெம்ல இருக்கும், இதை பொறுத்த வரையும் டைகாட் ஸ்டெம்ல இருக்கும், இது டைகாட் ஸ்டெம்ல இருக்கும். அப்ப இது மட்டும்தான் சரியான ஆன்சரா இருக்கும். செக் பண்ணிடுவோமா? சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாக்கி மூணும் தப்பான ஆன்சர். இது என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. As compared to a dicot root, a monocot root has. இருவித்தலை தாவர வேரோட ஒருவித்தலை தாவர வேர ஒப்பிடுகிறோம். அப்ப இதுல இருந்து ஒருவித்தலை தாவர வேர் எவ்வாறு வேறுபடுகிறது? ஆப்ஷன் பாருங்க. மோர் abundant secondary xylem, அதிகமான இரண்டாம் நிலை xylem காணப்படும். அது மோனோகாட் ரூட்ல இல்ல, தப்பு. many xylem bundle, xylem பல கற்றைகளில் காணப்படும். மோனோகாட் ரூட்டோட ஸ்பெஷாலிட்டியே பாலியார்க் xylem, பல முனை xylemaனது காணப்படும். அப்ப இது ரைட்டா இருக்கலாம். பாக்கியை செக் பண்ணிடுவோம். inconspicuous annular rings, ஆண்டு வளையங்கள் இருக்கும், ஆனா தெரியாத, கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். இங்க ஆண்டு வளையத்துக்கு பாசிபிலிட்டி இல்ல. செகண்டரி growth, இரண்டாம் நிலை வளர்ச்சி அவங்கள்ட்ட இருக்காது. ரிலேட்டிவ்லி திக்கர் பெரிடோம், தடிமனான பெரிடோம் ஆனது காணப்படும். இதுவும் பாசிபிலிட்டி இல்லை. இது செகண்டரி growth, இரண்டாம் நிலை வளர்ச்சி நடக்கிறப்பதான் எபிடர்மிஸ்க்கு பதிலா பெரிடோம் வரும். During secondary growth, the epidermis is replaced by a new layer called peridome. தாவரங்களிலே இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறுகின்ற சமயத்தில் புறத்தோலிற்கு பதிலீடாக வரக்கூடிய ஒரு திசுவிற்குத்தான் பெரிடோம் என்று பெயர். அது மோனோகாட் ரூட்ல இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அப்ப சரியான ஆன்சர் என்ன? பாலியார்க் xylem, many xylem bundles. ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? பாருங்க, கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி, many xylem bundles, பாலியார்க். பாக்கி மூணும் தப்புன்னு சொல்லியாச்சு ஏற்கனவே. அதுக்கு ரீசனும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. passage cells of the thin walled cells found in. வழி செல்கள் என்பவை மெல்லிய செல் சுவரை உடைய செல்கள் இதில் காணப்படும். அப்போமா phloem elements that serve as entry points for substances for transport to other plant parts. phloemத்தில் காணப்படுகின்ற துணை செல்கள். phloemத்தில் எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் a complex tissue. அது ஒரு கூட்டு திசுவாகும். phloemல சிவெலமெண்ட் இருக்கும், கம்பானியன் செல் இருக்கும், phloem parenchyma இருக்கும், phloem fibers இருக்கும். அது ரிலேட்டடா சொல்லியிருக்கா. phloem இருக்கு, அது வழியா தான் உணவுப் பொருட்கள் இருக்கு பாருங்களே கடத்தப்படுவதற்கு உதவும்னு சொல்லியிருக்கா. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. phloemங்கிறது இதுக்கு கேட்டிருக்கிறது passage cell. passage cellங்கிறது எங்க இருக்கும்? endodermisல இருக்கும். அப்ப இதுக்கும் அந்த கொஸ்டினுக்கும் சம்பந்தம் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க. test of seeds to enable emergence of embryonic axis during seed germination. விதையானது முளைக்கின்ற சமயத்திலே டெஸ்டா அப்படின்னா ஒரு விதை எடுத்துட்டோம்னா விதையோட வெளி உரைக்கு டெஸ்டான்னு பேர், விதையோட உள் உரைக்கு டெக்மென்னு பேர். விதை முளைக்கிறது,
விதை முளைக்கிறப்ப எம்பிரியானிக் ஆக்சிஸ் வரும். எம்பிரியானிக் ஆக்சிஸ்னா யாரு? கருவிலை காணப்படுகின்ற அச்சு, இது எம்பிரியோன்னு வச்சுக்கோங்க. எம்பிரியானிக் ஆக்சிஸ்ல யார் இருப்பா? ரேடிக்கல். எம்பிரியானிக் ரூட் முளை வேர் இருக்கும். பிளுமியூல் எம்பிரியானிக் ஷூட் முளை குருத்து இருக்கும். காட்டலிடன் இருக்கும். இதுக்கும் எண்டோடர்மிஸ்க்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் கிடையாது. இது ஜெர்மினேஷன், விதை முளைத்தலுக்கும் எண்டோடர்மிஸ்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்ப இதுவும் வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் ஸ்டைல் through which pollen tube grows towards the ovary. ஒரு கைனோசியம் சூலக வட்டத்தை எடுத்துட்டோம்னா இதுதான் சூலக வட்டம். கீழே இருக்கிறதுக்கு ஒவரின்னு பேரு, அடுத்து இருக்கிறதுக்கு ஸ்டைல்னு பேரு, அடுத்ததுக்கு பேரு ஸ்டிக்மான்னு பேரு. சூற்பை, சூழ் தண்டு, சூழ் முடி. எண்டோடர்மிஸுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இதை கொடுத்துருக்கா. சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் த ஸ்டைல், இந்த சூழ் தண்டோட மைய பகுதி. through which pollen tube grows towards the ovary. இது வழியாதான் மகரந்தம் முளைக்கிறப்ப மகரந்த குழாய் போகும்னு சொல்லியிருக்கா. அதுக்கும் அகத்தோலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப இதுவும் தப்பா போயிடும். அடுத்தது பாருங்க. endodermis of root facilitating rapid transport of water from cortex to pericycle. புறணியிலிருந்து பெரிசைக்கிளை நீர் அடைவதற்கு, அதை தொடர் பெரிசைக்கிளை அடைவதற்கு, அதாவது புறணி இருக்கும், அதுக்கப்புறம் அகத்தோல் இருக்கும், அதுக்கப்புறம் பெரிசைக்கிள் இருக்கும். இந்த வழியா தான், வழிசெல்களின் வழியா தான் என்ன ஆகும்னா நீர் போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எண்டோடர்மிஸ் ஆஃப் ரூட், இதுதான் எண்டோடர்மிஸ். அந்த எண்டோடர்மிஸ்ல யார் இருப்பா? பாசேஜ் செல் இருக்கும். அது வழியாதான் கார்டெக்ஸ் புறணியிலிருந்து பெரிசைக்கிள் இந்த ரீஜனுக்கு வாட்டர் நீரானது உள்ளே செல்லும். இதுதான் கரெக்ட். எண்டோடர்மிஸ் வழியாதான் வாட்டர் போக முடியும். அப்ப இந்த ஆப்ஷன் மட்டும்தான் சரியா இருக்க முடியும். ஆன்சரை செக் பண்ணிடுவோமா? பாருங்க. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி. பாக்கி 3 ஆப்ஷனுக்கும் இந்த கொஸ்டினுக்குமே சம்பந்தம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ரேடியல், எக்ஸார்க் அண்ட் பாலியார்க் xylem present in. ரேடியல் ஆரப்போக்கில் அமைந்த, எக்ஸார்க் வெளி நோக்கிய, பாலியார்க் பல முனை சைலமானது இதில் காணப்படும். கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஆன்சர். இது யாரோட கேரக்டர்? கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் மோனோகாட் ரூட். ஒரு வித்தலை தாவர வேர்ல தான் இந்த கண்டிஷன் இருக்கும். ரேடியல், xylem and phloem are arranged in alternate radii. Exarch protoxylem towards the periphery. protoxylem வெளிப்புறத்தை நோக்கி இருத்தல். Polyarch xylem present in many patches. பல கற்றைகளில் xylem காணப்படுதல். இதுதான். அப்ப டைகாட் ரூட்ல என்ன இருக்கும்? டைகாட்ல இதே மாதிரி தான் வரும். ரேடியல் ஆரப்போக்கில் அமைந்த, எக்ஸார்க் வெளிநோக்கிய, டெட்ரார்க் xylem 4 முனை xylemமானது டைகாட் ரூட்ல இருக்கும். டைகாட் ஸ்டெம் கொடுத்திருக்காங்க. கன்ஜாயிண்ட் ஒருங்கமைந்த, கன்ஜாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொலாட்டரல் ஒருங்கமைந்த, தென் எண்டார்க் உள்நோக்கிய, ஓபன் திறந்த வாஸ்குலர் கற்றையானது டைகாட் ஸ்டெம்ல இருக்கும். அப்ப ஆன்சர் இது வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. மோனோகாட் ஸ்டெம் எடுத்துட்டோம்னா கன்ஜாயிண்ட், கொலாட்ரல் ஒருங்கமைந்த, எண்டார்க் உள்நோக்கிய, க்ளோஸ்டு மூடிய வாஸ்குலர் பண்டலானது காணப்படும். அப்ப இதுதான் கரெக்ட். இது மட்டும்தான் ரைட். பாக்கி 3க்கும் கொஸ்டினுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? பாருங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, மோனோகாட் ரூட். பாக்கி 3ம் இந்த கொஸ்டினோட ஆன்சரா வரதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. ஓகே, then next question for you. Cran's anatomy is seen in. Cran's anatomy அது போறதுக்கு முன்னாடி இது யார்கிட்ட இருக்கும்னு நீங்க படிச்சிருப்பீங்க. photosynthesis படிக்கிறப்ப Cran's anatomy is seen in C4 plants. photosynthesis படிக்கிறப்ப டார்க் ரியாக்ஷன் பார்க்கறப்ப இந்த photosynthesisல Calvin cycle, C3 cycleனு ஒன்று படிச்சிருப்பீங்க. C4 cycle hatch and slack pathwayனு ஒன்று படிச்சிருப்பீங்க. அதுல தான் இந்த Cran's anatomyனு வரும். இந்த பிளான்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் எது C4 பிளான்ட்னு. ஜியாமேஸ் இஸ் an example for C4 plant. அப்ப இந்த ஜியாமேஸ்ல மட்டும்தான் Cran's anatomy இருக்கும். மேஞ்சிஃபெரா இண்டிகாலேயோ, சிட்ரஸ் மெடிகாலேயோ, யூஃபோர்பியா ஹிர்டாலேயோ இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இங்க 2 லெசனை மிங்கிள் பண்ணி கேட்டிருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ஃபோட்டோசிந்தசிஸ், இன்னொன்று அனாட்டமி. டெக்னிக்கலி சேஸ் பிளான்ட் பிசியாலஜியும் பிளான்ட் அனாட்டமியும் மிங்கிள் பண்ணி இந்த கொஸ்டினை கேட்டிருக்கான். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது போகிறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் தெரியணும். ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃப் பின்னாடி படிப்போம் நம்ம. லீஃப் படிக்கிறப்ப லீஃப்ல வாஸ்குலர் பண்டில் இருக்கும், இலையிலும் வாஸ்குலர் கற்றைகள் காணப்படும். ஒரு லீஃப் எடுத்துட்டீங்கன்னா
லீஃப்ல மிட்ரிப் இருக்கும், வெயின்ஸ் இருக்கும், வெயின்லெட்ஸ் இருக்கும். மைய நரம்பு காணப்படும், பக்கவாட்டு நரம்புகள் காணப்படும். These veins and veinlets are nothing but the vascular tissues or conducting tissues, also known as the skeleton of the leaf blade. இலையில் காணப்படுகின்ற மைய நரம்புகள், பக்கவாட்டு நரம்புகள் உள்ளதான் xylem-உம் phloem-உம் இருக்கும். இதுதான் இலையோட எலும்புக்கூடுன்னு சொல்லுவோம். நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு மைய நரம்பை வெட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. மேல xylem இருக்கும், கீழே phloem இருக்கும். இதை சுத்தி ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும். In dicot as well as monocot leaf, the entire vascular bundle protected by parenchymatal cells called the bundle sheath or border parenchyma. இருபத்தலை மற்றும் ஒருபத்தலை தாவர இலையின் வாஸ்குலர் உருளை முழுவதையும் சூழ்ந்து காணப்படுகின்ற பாரன்கைமா செல்களினாலான பாதுகாப்பு உரையினை தாம் நாம் கற்றை உரை அல்லது எல்லை பாரன்கைமா என்று அழைக்கிறோம். அப்ப லீஃப்ல இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டலை சுத்தி வாஸ்குலர் டிஷ்யூஸை சுத்தி ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும். அதுக்கு பேர் பண்டல் ஷீத் ஆர் பார்டர் பாரன்கைமான்னு பேர். அதை சுத்தி மீசோஃபில் ஒரு ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆயிருந்ததுன்னா இதுக்கு தான் கிரான்ஸ் அனாட்டமின்னு பேர். மீசோஃபில்லாம் உங்களுக்கு தெரியும். மீசோ மீன்ஸ் இந்த மிடில், ஃபில்லோ மீன்ஸ் லீஃப், மீசோஃபில் மீன்ஸ் மிடில் ஆஃப் த லீஃப்னு படிச்சிருப்பேன். இலையின் மையப்பகுதிக்கு இலை இடை திசு என்ற பெயர். அந்த மீசோஃபில்ல பாலிஷேடு, ஸ்பாஞ்சி எல்லாம் ஞாபகம் இருக்கும். இங்க சிம்பிளா வாஸ்குலர் பண்டல், அதை சுத்தி பண்டல் ஷீத் கற்றை உரை இருக்கும். அதை சுத்தி ஸ்கிலரன், அதை சுத்தி ஸ்கிலரன் கைமா கிடையாது, பண்டல் ஷீத். பண்டல் ஷீட்ங்கிறது வாஸ்குலர் டிஷ்யூஸை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங். அதை சுத்தி பேரன் கைமால வித் குளோரோபிளாஸ்ட், குளோரன் கைமா டெக்னிக்கலி சேஸ் மீசோஃபில் டிஷ்யூஸ் ஒரு ரவுண்டா இருக்கும். பண்டல் ஷீத்தை சுத்தி இருக்கக்கூடிய மீசோஃபில் கவர் இருக்கு பாருங்களேன், ரவுண்டா இருக்கக்கூடிய கவர், அதை தான் கிரான்ஸ் அனாட்டமின்னு சொல்லுவோம். அதுதான் சரியான ஆன்சர். பாக்கி எல்லாம் தப்பு. செக் பண்ணிடுவோமா? இங்க பாருங்க, கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி இஸ் தி மேஸ். கிரான்ஸ் அனாட்டமி இஸ் a specialized structure. இது யார்கிட்ட இருக்கும்? C4 பிளான்ட்ஸ்ல மட்டும் இருக்கும். C4 பிளான்ட்ல என்ன பார்க்கணும்? வாஸ்குலர் பண்டலை சுத்தி பண்டல் ஷீத் இருக்கும். அந்த பண்டல் ஷீத்தை சுத்தி யார் இருப்பாங்க? மீசோஃபில் செல்ஸ் இருப்பாங்க. பாக்கி எல்லாமே தப்புன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகேயா? Next question for you. The movement of water from one cell of cortex to adjacent one in roots is due to. வேரோட புறணி பகுதியில ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு நீர் கடத்தப்பட வேண்டும் என்றால் கீழே இருக்கிறதுல எது உங்களுக்கு உதவுகிறது? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்யூமுலேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் இன் தி செல்ஸ். செல்லிலே கனிம பொருட்கள் அதிகம் சேகரமாவதன் காரணமாக இருக்கலாம். accumulation of organic compounds in the cells, கரிம பொருட்கள் செல்களில் அதிகம் சேர்வதன் காரணமாக இருக்கலாம். வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், இதான் ரொம்ப முக்கியம். வாட்டர் பொட்டன்ஷியல் ஒன்று படிச்சிருப்பீங்க. ஆஸ்மாசிஸ் படிக்கிற சமயத்துல நீரின் உள்ளார்ந்த ஆற்றல், இந்த உள்ளார்ந்த ஆற்றலில் இருக்கக்கூடிய வேறுபாடு மட்டும்தான் இதற்கு காரணமாக இருக்க முடியும். கெமிக்கல் பொட்டன்ஷியல், வேதி பொட்டன்ஷியலும் கிடையாது. அப்ப இது என்ன சார்? ஆஸ்மாசிஸ் படிக்கிறப்போ ஒரு டெஃபினிஷன் படிச்சிருப்பீங்க. Movement of water molecules from higher water potential to lower water potential through the membrane is said to be osmosis. படிச்சிருப்பேன். நீர் மூலக்கூறுகள் நீரின் உள்ளார்ந்த ஆற்றல் அதிகமாக உள்ள ஒரு இடத்திலிருந்து குறைவாக உள்ள ஒரு இடத்தை நோக்கி சவ்வை ஊடுருவி பரவினால் அதற்கு சவ்வூடு பரவல் என்ற பெயர். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இது பிளான்ட் பிசியாலஜியும் அனாட்டமியும் கம்பேர் பண்ணக்கூடியது. அப்ப இந்த உள்ளார்ந்த ஆற்றல் தான், இந்த உள்ளார்ந்த ஆற்றலில் வரக்கூடிய வேறுபாடு தான் கடத்தலுக்கு, செல் டு செல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆஸ்மாசஸ் சவ்வூடு பரவல் முக்கிய பங்கினை வகிக்கிறது. அதான் வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் கொடுத்திருக்காங்க. ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? எஸ், தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி, வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். பாக்கி எதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது மாதிரி 2-3 சாப்டரை 2-3 யூனிட் அலைன் பண்ணி கொஸ்டின் கேட்கறப்ப மட்டும் நம்ம இதை படிச்சப்ப இந்த கொஸ்டினை பார்க்குறப்ப பிசியாலஜியை கொஞ்சம் காரிலேட் பண்ணிட்டோம்னா ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கான்செப்ட் ஷுட் பி லிங்க்டு, சாப்டர்ஸ் ஷுட் பி லிங்க்டு. நீங்க படிக்கிறப்பயே ஒரு சாப்டர் பார்த்துட்டு அடுத்த சாப்டர் போறப்ப இது ரிலேட்டடா அங்கே ஏதாவது பார்த்து அதை நீங்க லிங்க் பண்ணி ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அப்படி பார்த்தாலும் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே dear students, thanks a lot for hearing. இது வரைக்கும் உங்களுக்கு மோனோகாட் ரூட் ரிலேட்டடாக சில கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டா அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்த காணொலியில் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எடுத்துன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.